Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கிராமத்துல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருங்க, பல பேரு இந்த பேய் பிசாசு ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இல்லாம நாத்திகவாதி போல பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பேசக்கூடியவங்க அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கும் பொழுது, அது நடந்ததற்கு அப்புறம் பல பிரச்சனைகள்ல ஆளானதுக்கு அப்புறம் அவங்க தாங்க நிறைய பேரு ஆன்மீகத்துல சிறந்து ஆன்மீகத்தை போற்றி வணங்குறாங்க. அப்படி சொல்ல போனா உதாரணத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க நாத்திகம் பேசக்கூடியவங்க. அதன் பிறகு இந்த ஆன்மீகத்தால ஈர்க்கப்பட்டு இந்த அமானுஷ்யம் ஆன்மீகம் உண்மை அப்படின்னு நம்பினவங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த கதையும் அப்படித்தாங்க. 3-4 இளைஞர்கள் அவங்களோட ஆர்வ கோளாறுனாலையும் வயசு கோளாறுனாலையும் ஒரு மரத்துல அடிக்கப்பட்ட ஆணிய புடுங்கி, அதன் பிறகு எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இல்லாத நம்பிக்கை இல்லாத அந்த செயலை செய்யும் பொழுது, அதுக்கப்புறம் அவருக்கு அவரோட வாழ்க்கையில என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த கதையில நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்புறம் இந்த கதை ஒரு படத்தோட சாயல்ல வர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. காஞ்சனா படத்துல வர்ற அந்த ஒரு சில காட்சிகள் மாதிரியே எனக்கு தோணுச்சுங்க. அவங்க சொன்னதைத்தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன், நான் எதுவும் சேர்த்து சொல்லல. நான் அந்த கதையை கேட்கும் பொழுதும் இந்த காஞ்சனா பட பாணி மாதிரியே வந்துச்சு. அது கனெக்ட் ஆகுதா என்னன்னு கடைசியில நீங்க பாருங்க. வாங்க நண்பர்களே, அந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, நீங்க நமது சேனலுக்கு புதியவராக இருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அமானுஷ்ய அதிபயங்கர சம்பவம் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 1990 காலகட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்துல நடந்ததுங்க. அந்த கிராமத்துல ஒரு அம்மா வசிக்கிறாங்க, தனியா தாங்க வசிக்கிறாங்க. கணவர் இறந்து போறாரு. கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைய வளர்த்து பெரியவராகி இப்ப இளைஞரா இருக்கிறாரு. அவர் பெயர் முருகன். இந்த சம்பவத்தை சொன்னவருமே அவர் தாங்க. அந்த முருகன் தான் இந்த முழு சம்பவத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. அவருக்கு அவரோட வாழ்க்கையில இளைஞரா இருக்கும் பொழுது நடந்த அந்த சம்பவத்தை நமக்கு அப்படியே சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்தில், அதாவது இது நடந்தது 1990 காலகட்டத்தில் நடந்தது. அவரோட அப்பா நல்ல உழைப்பாளி, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர். அந்த காலத்துல குடிக்கும் அவர் அடிமையா இருக்காரு. நிறைய கடன்கள் அவர்கள் வாழ்க்கையில ஆகுது. அப்படி அந்த கடனை கட்ட முடியாததால அவர் ஒரு நாள் அவர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாருங்க. அதற்கு அப்புறமா அவங்க குடும்பம் அப்படியே பொருளாதாரத்துல கீழே போகுது. அந்த பொருளாதாரத்தை இவங்க சரி பண்றதற்காக அவங்க அம்மா, அந்த அம்மாவோட குடும்பம், அதாவது பக்கத்து கிராமத்துல இருந்து தான் இங்க வாக்கப்பட்டு வந்திருக்காங்க. இந்த கிராமத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க சொந்த கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருந்து இங்க வாக்கப்பட்டு வந்திருக்காங்க. அதற்கு முன்னால அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க அண்ணன்லாம் சிறு சிறு மந்திர வேலைகள் செய்யறது வழக்கம். கோவில்ல பூசாரியா இருக்காங்க. அப்படி அந்த பூஜை எல்லாம் செய்யும் பொழுது சின்ன சின்ன மந்திர வேலைகள்லாம் செய்யறது வழக்கம்ங்க. அதுவும் இவங்க அம்மாவுக்கும் சின்ன சின்னதா பேய் ஓட்டுறதும் மந்திரிச்சு கொடுக்கறதும் குறி சொல்ற அந்த வேலையும் எடுத்து இந்த கிராமத்துல அவங்க கணவன் இறந்ததற்கு அப்புறம் அந்த செயலை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு சரியா இருக்குதுங்க. ஒரு சில பேர் வந்து குறி கேட்கறாங்க. அந்த குறி சரியா இருக்குதுன்னு அவர்கள் போய் சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் அந்த குறி கேட்கறதுக்கு ஆட்கள் வருது. ஆனா இவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சராசரி பெண் போல தாங்க இருக்கும். கழுத்துல எந்த மந்திர மாலைகளோ எந்த விபூதியோ குங்குமமோ எதுவுமே பூசிக்கொள்ள மாட்டாங்க. அந்த கிராமத்துல ஒரு ஓலை வீடு, ஓலை வீட்டுக்கு முன்னால திண்ணையில அமர்ந்து இந்த குறி, இந்த பூஜை முறைகள்லாம் செய்வாங்க. ஒரே ஒரு தெய்வ போட்டோ மட்டும் வச்சிருக்காங்க. காளி தேவியை வணங்கக்கூடியவங்க. அந்த காளி தேவியோட போட்டோ மட்டும் திண்ணையில மட்டும் இருக்கும். இந்த குறி சொல்ல வர்றவங்க, குறி கேட்டு வர்றவங்க, பேய் பிசாசு அப்படிங்கிற வர்றவங்களுக்கெல்லாம் அங்கே வச்சுதான் தீர்வு இவங்க சொல்லுவாங்க. விபூதி மட்டும் போடுவாங்க. மற்றபடி இவர்கள் வேறு எந்த மந்திர வேலைகள்லாம் செய்யறது கிடையாதுங்க. அதாவது இந்த பில்லி சுனியவள் செய்யற வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியல. சாதாரண ஒரு குறி சொல்றவங்க, பேய் பிசாசு ஓட்டக்கூடியவங்க. அப்படி அவங்க தன்னோட வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலம் இவங்க ஆடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது, மாடு வளர்க்கறது, அதில் எல்லாம் ஈடுபட்டு இந்த பையனை, சின்ன பையனா இருந்த இந்த முருகனை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இப்ப, அதாவது 1990 காலகட்டத்தில் அவரும் இளைஞரா வர்றாருங்க. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு இவரை வளர்த்திருக்காங்க. அந்த நேரத்துல இந்த முருகன் படிக்க போகல, படிக்க விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு கொத்தனார் வேலை கத்துக்கிறாருங்க. படிப்படியா அந்த கொத்தனார் வேலை கத்துக்கிட்டு கொத்தனார் வேலையை அவர் சிறப்பா செய்யறாருங்க. நல்லபடியா வேலைக்கு போவாரு. அந்த காலகட்டத்தில் வாரத்துல 4-5 நாள் வேலைக்கு போயிருவாருங்க. ஒரு நாள் 2 நாள் தாங்க வேலை இல்லாம இருக்கும். அதுவும் இந்த சனி ஞாயிறா பார்த்துட்டு பசங்களோட அந்த கிராமத்துல கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அந்த கிராமத்துல மட்டும் கிடையாதுங்க, பக்கத்து ஊரு, தூரத்து ஊரு, அனைத்து ஊர்லயும் ஒரு பெட் மாதிரி கட்டிக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பணம் கட்டி இந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறது வழக்கம். அப்படி எல்லாம் விளையாண்டுக்கிட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த முருகனுக்கும் அவங்க அம்மா பண்ற அந்த வேலைகள்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏமா அந்த மூட நம்பிக்கை வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாமா இன்னும் நம்புற, அப்படி உனக்கு நம்பிக்கை இருந்தா நம்ம அப்பா ஏன் நம்மளை விட்டு போயிருக்க போறாரு அப்படின்னு இவர் நாத்திகம் பேசி அவங்க அம்மா செய்யற அந்த வேலைகளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு.
இந்த முருகனுக்கு அவங்க அம்மா செய்யற வேலைகள் பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவர்களோட வருமானத்துக்காகவும் அந்த வேலையில அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததாலையும் அவங்க தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ, உனக்கு ஒரு நாள் நம்பிக்கை வரும், அது வரைக்கும் நான் செய்யறப்பா, எனக்கு பொழப்பு வேணுமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இந்த முருகன் நான் தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனே, இன்னமும் ஏன் அந்த வேலையை செய்யற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டேன். நீ போடா, இது என்னோட குலத்தொழில்டா, நான் செய்யணும்டா, கடைசி வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இதை நான் பிடிச்சி செய்யறேன், நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இதுல வந்த காசுல தாண்டா உனக்கு எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் நான் பார்த்தேன், இப்ப இதை நீ குறை சொல்ல வேணாம், உனக்கு பிடிக்கலன்னா வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. இந்த முருகனும் நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு 2 நாட்கள்லாம் கழிஞ்சு சனி ஞாயிறு வாக்குல இவர்கள் கிரிக்கெட் விளையாட ஒரு கிராமத்துக்கு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் உள்ள பசங்களுக்கும் இவங்களுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது. அப்படி அந்த கிரிக்கெட் விளையாடும் பொழுது அது ஒரு பொட்டல் காடுங்க, சுத்தி வேலிக்கருவ மரங்கள் நிறைய இருக்குங்க. அதை தாண்டி தாங்க அந்த கிராமத்துக்கு போகணும். அதாவது இவர்கள் கிராமத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா மண்வெளிச்சாலை, இடது பக்கமா அந்த கிரவுண்ட் இருக்கும். பக்கத்துல ஒரு பெரிய புளிய மரம் ஒண்ணு இருக்குங்க. இந்த வழியில இவங்க நேர போனோம்னா அந்த கிராமம் இருக்குங்க. அந்த கிராமமும் நல்ல பெரிய கிராமம், நிறைய குடும்பங்கள் வசிக்கிற கிராமம். அப்படி அந்த பசங்க கூட கிரிக்கெட் விளையாடும் பொழுது இந்த புளிய மரத்தை பத்தி அந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த புளிய மரத்தை சுத்தி வேலி போட்டிருக்குங்க. அந்த வேலி போட்டிருக்குல்ல, அந்த வேலி போட்டு தின்ன மாதிரி போட்டிருக்குங்க. அங்கு போய் இவங்க உட்காரலாம்னு போகும்பொழுது அந்த கிராமத்து பசங்க தடுத்து அங்க போகாதீங்க, அது என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கிராமத்துல யாருக்காவது பேய் பிசாசெல்லாம் பிடிச்சிருந்தா அந்த புளிய மரத்துல போய் இறக்கி ஆணியால சுத்தி அடிச்சு வச்சிருக்காங்க. நிறைய ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு தாங்க வேலி போட்டு அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த முருகனுக்கு தான் அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையே. ஆனா அவர்கள்ட்ட எதுவும் பேச முடியாம சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த வேலிக்கருவை நல்ல போய் எல்லாம் உட்காந்து அன்று முடிஞ்சிருதுங்க. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருது. அந்த ஊர் கிராமத்துல திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்காக தான் இந்த பெட் மேட்ச் மாதிரி கிரிக்கெட் நடக்குது. அந்த மேட்ச்ல இவங்க கலந்துட்டு வந்துடுறாங்க. அப்படி இவங்க வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. பக்கத்து ஊர்ல மறுநாள் திருவிழாங்க. அதாவது இந்த கிராமத்துல கிரிக்கெட் விளையாட போனாங்கல்ல, அந்த கிராமத்துல திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் அந்த கிராமத்துல நாடகம் நடைபெறுது. அந்த நாடகத்துக்காக இந்த 4 பேர், இந்த முருகன் அவனுடைய நண்பர்கள் ஒரு 3 பேரை சேர்த்து அந்த கிராமத்துக்கு நடந்தே போறாங்க. இரவு நேரம் நல்ல நிலா வெளிச்சம். அந்த நிலா வெளிச்சத்துல அந்த மண் ரோட்ல நடந்தே போறாங்க. அதாவது இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் சொன்னல, அந்த கிரிக்கெட் கிரவுண்ட், இந்த புளிய மரம், இதெல்லாம் தாண்டி தான் அந்த கிராமத்துக்கு போகணும். அந்த புளிய மரத்தையும் இவர்கள் தாண்டி போகையில இந்த முருகன் அந்த புளிய மரத்தை பார்த்துட்டு ஏளனமா சிரிச்சிட்டு இவங்கள சொல்றான், இன்னமும் இந்த காலத்திலேயே நம்பிக்கிட்டு இருக்காங்க பண்றா பேய் பிசாசு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க பேசல. கிராமத்துக்கு நேர போறாங்க. அந்த கிராமத்துல அந்த நாடகம் நடைபெறுது. கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி வரைக்கும் நாடகத்தை பார்த்தவங்க அதுக்கு மேல அவர்களுக்கு பார்க்க பிடிக்கல. இந்த 4 பேரும் பேசி மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி தன் கிராமத்தை நோக்கி நடந்து வர்றாங்க. அப்படி அந்த வழியா நடந்து வரும்பொழுது மறுபடியும் இந்த புளிய மரம் பக்கம் வர்றாங்க. வரும்பொழுது மறுபடியும் அந்த பேச்சு அப்படியே வருதுங்க. இந்த முருகன் தான் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. எத்தனை ஆணி அடிச்சிருக்கு பாடுறா அந்த மரத்துல, இன்னும் நம்புறாங்களடா, அத்தனை பேயா இந்த ஊர்ல கடந்து ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. இந்த 3 பேரும் அதற்கு எதிரா பேசுறாங்க. இருக்கும்டா, பேய் பிசாசு இல்லாமலா அதை செய்வாங்க அப்படின்னு பேசும்பொழுதே இவர்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகுது. அப்படிலாம் அது உண்மை கிடையாது அப்படின்னு இந்த முருகன் சொல்ல, அந்த 3 பேரும் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள சின்ன வாக்குவாதம் வரும்பொழுது இந்த முருகனும் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்ய துணிறாங்க. சரி, நான் போய் அந்த புளிய மரத்துல இருந்து ஒரு ஆணியை புடுங்கிட்டு வர்றேன், அந்த ஆணியில இருந்த ஆன்மா வெளியில வந்து என்ன வேணாலும் பண்ணட்டும், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 3 பேரும் சரிடா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க. ஏத்தி விட்டு இந்த முருகனும் அந்த இடத்துக்கு போறான். அந்த வேலையை தாண்டி போகும் பொழுதே இந்த 3 பேருக்கும் மறுபடியும் மனசு கேட்கல. சரிடா அதெல்லாம் பண்ண வேணாம், நீ வந்துரு திரும்பி வா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா இந்த முருகன் ஏத்துக்கலங்க. அந்த முருகன் அதை ஏத்துக்காம நேர அந்த புளிய மரத்திலே இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆணியா பார்த்து, கை பிடிக்கிறதுக்கு வாட்டமா இருக்கிற ஆணியா பார்த்து அந்த ஆணியை பிடிச்சு புடுங்க முற்படுறான். ஆனா அவனால அதை புடுங்க முடியல. அந்த ஆணியில ஏதோ ஒரு துணியும் சுத்தி கட்டி இருக்குது. அப்ப சுத்தி முத்தியும் பாக்குறான், ஒரு பெரிய கருங்கல் அந்த இடத்துல இருக்குது. அதை எடுத்து அடிச்சு அசைக்கிறான். அப்ப இவர்கள் எவ்வளவோ சொல்றாங்க, டே சரி வேணாண்டா, நீ சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம், இருந்தாலும் இந்த நேரத்துல அந்த செயல்லாம் செய்ய வேணாம், வந்துருன்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா இந்த முருகனுக்கு அது யூக பிரச்சனையா போய், நான் புடுங்குறேன், புடுங்கினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அப்படி ஏதாவது நடந்தா எனக்கு தானே நடக்கும், நீங்க ஏன்டா பயப்படுறிய அப்படின்னு சொல்லிட்டு ஆணியை இந்த கல்லால அடிச்சு அசைச்சு அந்த ஆணியை புடுங்குறான். அந்த நேரத்துல திடீர்னு மரத்துல இருந்து பெரும் சத்தம் கேட்குதுங்க. அப்படி என்ன சத்தம் கேட்குதுன்னா, அந்த மரத்துல நிறைய பறவைகள் அடைஞ்சிருந்திருக்கு. பறவை எல்லாமே சடார்னு, அதாவது இந்த ஆணியை புடுங்கின அடுத்த செகண்ட் மொத்தமா ஒட்டுமொத்த பறவையும் அந்த புளிய மரத்துல இருந்து சடார்னு பறக்குதுங்க. அதுல இவங்க அனைவருமே பயந்து போறாங்க. இந்த முருகன் உட்பட பயந்து போறாங்க. பயந்து போனவே மறுபடியும் சுதாரிச்சுக்கிட்டு, நான் ஆணியை புடுங்க அந்த கல்லால அடிச்சேன்ல, அப்ப இந்த பறவை எல்லாம் பறந்துக்கடா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். உடனே இந்த 3 பேரும், நீ முதல்ல வெளியில வா, ஆணியை புடுங்கிறதுக்கு அடிச்சது அப்படா, நீ ஆணியை புடுங்கினதுக்கு அப்புறம் தான்டா அந்த பறவை எல்லாம் பறந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, டேய் ஆணியை புடுங்கினதுக்கு அப்புறம் கல்ல தூக்கி போட்டல, அந்த சத்தத்துல தாண்டா பறந்துச்சு அப்படின்னு இந்த முருகனும் சொல்றான். சரிடா அதை அங்கேயே தூக்கி போட்டு வாடா அப்படின்னு அவனை பிடிச்சி இழுக்காத குறையா மல்லு கட்டி அவனை கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க.
இவர்களும் அந்த நேரத்துல நேரடியா அவர்களோட வீட்டுல போய் படுத்துறாங்க. இந்த முருகனும் அங்க போய் படுக்கிறான். அவன் வீட்டுக்குள்ள போகும் பொழுதே அவங்க வீட்டுல இருந்த அந்த மாடு கட்டி போட்டிருந்தாங்கல்ல, கோழி வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க. முக்கியமா இந்த மாடு அவனை பார்த்து வெறிக்குதுங்க. வெறிச்சு அப்படியே கயிறு அத்துக்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. அப்ப அவங்க வீட்டு நாயே இவனை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. உடனே அவங்க அம்மா எழுந்து வந்து, என்னடாச்சு நாடகம் போக போனியே, ஏன்டா இந்த நேரத்துல வர்ற அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்கும் பொழுது, இல்லம்மா அந்த நாடகம் எனக்கு பிடிக்கல, அதனால வந்துட்டேன். சரி உன்னை எதுக்கு நம்ம நாய் பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு போல இருக்கு, என்ன பார்த்து குலைக்குது, இந்த மாடும் வெறிக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முருகன் உள்ள போறான். இவங்க அம்மா யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு அத்துப்படி. ஏதாவது துஷ்ட ஆன்மாக்களை பார்த்தா தானே நாயும் குலைக்கும், இந்த மாடும் மிரளும், என்னாச்சு அப்படின்ட்டு இவங்களும் அதற்கப்புறம் மேற்கொண்டு எதையும் பேசாம போய் படுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் ஆகுதுங்க. அந்த ஒரு வாரத்திலேயே இவனோட, அதாவது இந்த முருகனோட நடவடிக்கை மாறுதுங்க. இந்த முருகனுக்கு பீடி, சிகரெட்டு, தண்ணி எந்த ஒரு பழக்கம் இல்லைங்க. நல்ல பையங்க. இவனுக்கு இந்த அமானுஷ்யத்து மேல, ஆன்மீகத்துக்கு மேலதாங்க நம்பிக்கை இல்லை. அதுவும் இவர்கள் அப்பா இறந்து போனதற்கும் இவங்க கஷ்டத்துக்கு காரணமானது அந்த தெய்வம் தான் அப்படிங்கிறதாலையும் அந்த கோபம் இருந்திருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது அவனோட நடவடிக்கை பூரா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத அவன் முதல் முறையா சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறான், மது குடிக்க ஆரம்பிக்கிறான், அசைவம் அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மது குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, அசைவ உணவை அப்படி விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவனோட நண்பர்களே இவனால நம்ப முடியல. அந்த கிராமத்துல இவங்க 4 பேரும் உற்ற நண்பர்கள். இவங்க 4 பேருக்குமே எந்த பழக்கமும் கிடையாது. இவன் புதுசா அந்த பழக்கத்தை ஆரம்பிக்கிறான். அந்த கிராமத்துல இருக்க கடைக்காரங்களே இவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தான் அந்த பழக்கம் இல்லையடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி அவர்கள் திட்டிப்பிட்டு இவனுக்கு பொருளை கொடுக்குறாங்க. இவனும் கேட்டா கொடுங்க அப்படின்னு திமிரா பேச ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல பக்கத்துல கம்மாய்க்குள்ளதாங்க சாராயம்லாம் அப்ப வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கம்மாய்க்குள்ள இவன் புதுசா போய் அந்த சாராய கடையில சாராயம் குடிக்கும் பொழுது அவரும் இதே கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க சாராயம் விற்கிறாரு. அவருக்கு என்னங்க, புதுசா ஆள் கிடைச்சா சந்தோஷம் தானே. அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவருக்கும் மனசுக்குள்ள தோணுது, இந்த பையன் நல்ல பையனாச்சே, எப்படி இந்த பழக்கம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு அங்கே நினைக்கிறாங்க. இவரோட நண்பர்களும் நினைக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் தெரிய வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 நாளும் தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது. அவன்கிட்ட கேட்கறாங்க, அவன்கிட்ட இருந்து சரியான பதில் வரல. அப்பதாங்க இவங்க அம்மா உணர்றாங்க, அவனா இல்ல, என் பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கடுமையான பூஜைகள் செய்யறாங்க. இவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த காளி தேவிக்கு முன்னாடி பூஜை முறைகள்லாம் செஞ்சுட்டு ஒரு நாள் இவன் வேலையை விட்டு வரும் பொழுது, அப்ப இவன் மது குடிக்கல, வேலையை விட்டு வந்திருக்கான். வரும் பொழுது அவனுக்கு முன்னால அவன் மூஞ்சில அவங்க அம்மா வேகமா விபூதியை பூசி அடிச்சிருக்காங்க. யாரா நீ என் மைய மேல வந்திருக்க அப்படின்னு வேகமா விபூதி அடிச்சுட்டு கேட்கும் பொழுதாங்க ஆக்ரோஷமா ஒரு சத்தத்தை போட்டு அவங்க அம்மாவை தாக்க முற்படுறாங்க. தாக்கிறானே வைங்களே, அவங்க அம்மாவை அடிச்சு கீழே தள்ளிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், பேசாம இரு, உன் மையனை நான் ஏதாவது தொந்தரவு பண்ணனா, எதுவுமே பண்ணலையே, அவன் உடம்புல நான் வந்திருக்கேன், எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மத்தபடி உன் மையனையோ உன்னையே நான் தொந்தரவு பண்ணனா அப்படின்னு சொல்லி கோபமா அவங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இவன் உள்ள போயிடறான். அப்பத்தாங்க இவங்க அம்மாவுக்கு ஒண்ணு புரியுது, நாம அந்த அளவுக்கு வீரியமான ஆள் கிடையாது, என் மைய மேல வந்திருக்குது வேற ஏதோ ஒரு பெரிய ஆன்மா போல இருக்கு, வித்தியாசமான ஒரு ஆன்மா போல இருக்கு, அதை சரியா நம்மளால விரட்ட முடியாதுன்னு அந்த நேரத்துல நிலைமையை சரி பண்ணிட்டு ஊருக்குள்ள போய் தன்னோட நண்பர்கள், அதாவது இந்த முருகனோட நண்பர்கள் 3 பேரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்டையும் விசாரிக்கிறேன். அவங்களும் சொல்லிடுறாங்க முழுசா. அந்த நண்பர்களும் இவங்க அம்மா கிட்ட ஒன்னோடாம சொல்லிடுறாங்க, எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அவன் குடிக்கிற விஷயம், சிகரெட் பிடிக்கிற விஷயம், இதெல்லாம் புதுசா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா விசாரிக்கிறாங்க, புதுசா இடத்துக்கு எங்கேயாவது நீங்க போனீங்களா, ஏதாவது ஒரு செயல் அவன் செஞ்சானா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா கேட்கும் பொழுதாங்க அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது இவங்க நாடகம் பார்க்க போயிட்டு வரும்பொழுது அந்த ஆணியை புடுங்கின விஷயத்த முழுசா சொன்னேன். அவங்க அம்மா தலையில அடிச்சுக்கிட்டு இவங்க 3 பேரையும் திட்டுறாங்க. ஏன்டா அவன் தான் அதுல நம்பிக்கை இல்ல செய்ய போறானா, ஏன்டா விட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டும்போது, அம்மா நாங்களும் எவ்வளவோ சொன்னோம், அவன் கேட்கலமா அப்படின்னு சொன்னதற்கு அப்புறம் அந்த நேரத்திலே அவங்க நேர வீட்டுக்கு வர்றாங்க. இந்த 3 பசங்களையும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த பையன் அப்ப நார்மலா இருக்கான், அதாவது முருகன் நார்மலா இருக்கான். என்னமா வச்சு ஏன் அவங்களை கூட்டிட்டு வர அப்படின்னு முருகன் கேட்கறான். அவங்க அம்மா சுதாரிச்சுக்கிறாங்க, இவனுக்கு எல்லா விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டேய் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போறேன், இவங்க துணைக்கு இருப்பாங்க, இவங்க கூட துணையா நீ படுத்துக்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கண்ணை காட்டிட்டு, நீங்க வந்து படுத்தாலும் சரி படுக்கலாம் சரி, நமக்குள்ள பேசின எந்த விஷயம் அவனுக்கு தெரியாம பாத்துக்குங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த நேரத்துல கடைசி பஸ்ஸை பிடிச்சு நேர அவங்க கிராமத்துக்கு போயிட்டு நடந்த விஷயத்தை பூரா அவங்க அண்ணன்ட்ட சொல்றாங்க. ஏன்னா அவங்க அண்ணன், அவங்க அப்பா, அவங்களோட தாத்தா எல்லாரும் இந்த பூசாரி இந்த விஷயங்கள்ல தேர்ந்தவங்க தான். அதுல ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு தான் இந்த முருகனோட அம்மா பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு பெரிய ஆன்மா வந்து தாக்கணும்னு இது சரி பண்ண முடியாதுன்னு தன்னோட அண்ணனை நாடி போறாங்க. அவங்க அண்ணனும் அவங்க அம்மாவும் மறுநாள் காலையில தாங்க அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க. இங்க நார்மலா தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல, நண்பர்களும் கூட இருக்கிறாங்க. இவன் மது குடிக்கிறதும் இந்த சிகரெட் அடிக்கிறதும் அளவுக்கு அதிகமா அசைவ உணவுகள் சாப்பிட்றதானே அவனுக்கு வித்தியாசமா தெரியுது. இவங்க அம்மா தானே சந்தேகப்பட்டு அவனோட உடம்புல என்ன இருக்கு அப்படின்னு விபூதியை அடிச்சு விபூதி மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் வாயால அவனை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அவனோட உடம்புல இருக்க அந்த ஆன்மா தொந்தரவு பண்ணி வெளியில வராது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த முருகன் அதே கிராமத்துல ஒரு பொண்ணை உயிரா காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் இவனை காதலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருவரும் காதல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலங்க ஒரு நாள் 2 நாள் கேப்ல எங்கேயாவது அவங்க 2 பேரும்
தனியா சந்திச்சு அவங்க காதலை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி தாங்க இந்த நாடகத்துக்கு போய் அந்த புளிய மரத்துல இருந்து அந்த ஆணியை புடுங்கி அந்த ஆன்மா இவனோட உடம்புல வந்ததற்கு அப்புறம் மறுபடியும் அவளை தேடி போய் பார்த்திருக்கான், பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அவனோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா, அதாவது முருகனோட காதலிக்குங்க, அந்த முருகன் உடம்புல இருக்க அந்த ஆன்மா ஒரு செகண்ட் நேர வருதுங்க. வந்து அந்த ஆன்மா கோரமா வந்து இவள் கூட தப்பா இருக்க முயற்சி பண்ணுதுங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருதுங்க, இந்த முருகன் அப்பேற்பட்டவன் கிடையாது. அதே நேரத்துல ஒரு செகண்ட் தன்னோட காதலனோட முகத்துல இருந்து ஒரு உருவத்தை பார்த்தா அந்த நேரம் இவர் சுதாரிச்சுக்கிட்டு அவனை விட்டா போதும்னு தப்பிச்சம் பொழைச்சோம்னு அங்கிருந்து ஓடி வந்து இந்த நண்பர்கள்ட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அந்த விஷயமும் இப்ப இவங்க அம்மா கிட்ட போட்டு முழுசையும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவங்களோட காதலையும் இப்ப அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. இதுதான் சாக்கு, இதை விட்டா வேற வழி இல்லைன்னு அந்த நேரத்துல அந்த 3 நண்பர்களும் ஒரு சரியான விஷயத்தை சொல்லிட்டாங்க. சரி, காதல் விவகாரத்தை நம்ம அப்ப பாப்போம் தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணன்ட்ட போய் விவரத்தை சொல்லி அவங்க அண்ணனை இப்ப இந்த கிராமத்துல இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்க கூட்டிட்டு வரும்பொழுது காலை 7 மணி ஆகுதுங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த முருகனு அந்த நண்பர்கள் 3 மற்றும் அந்த கிராமத்துல உள்ள பசங்களை எல்லாமே கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. அதே கிராமத்துல உள்ள கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க. அவங்களும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க அம்மாவும் அவங்க மாமாவும் வீட்டுல சில பூஜைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த மாமா அந்த காளி தேவிக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பொம்மை ஒண்ணு வச்சுட்டு அந்த பொம்மைக்கு பூஜை பண்ணி சின்ன குண்டு ஊசி தானாங்க, அந்த குண்டு ஊசியை லாவுல அடிவயிறுக்கு நேர இங்க குத்தி இருக்காரு. அந்த பூஜை நேரத்துல அவங்க அம்மாவும் அவங்க மாமா மட்டும் இருந்திருக்காங்க. கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தா பாருங்க முருகன். அவன் திடீர்னு அடிவைத்த புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கான். எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு அவன்கிட்ட ஓடி போய் பாக்குறாங்க. என்னடாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் அப்பதான் சொல்றான், எனக்கு அடிவயிறு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் உட்கார்ந்துருந்தவன் திடீர்னு ஆணு கத்திக்கிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடியாடுறாங்க. அவன் ஓடுறத பார்த்த இந்த 3 பேர் மற்றும் கிரிக்கெட் விளையாண்டாங்கல்ல அனைத்து பேருமே அவன் பின்னால ஓடியாடுறாங்க. அவனோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியலங்க. அப்படியே ஓடி அந்தவன் நேர இவங்க வீட்டுக்கு தாங்க வர்றான். இவங்க வீட்டுக்கு வந்து அங்கே பூஜை எல்லாம் பண்ணி இருந்தாங்க பாரு. அவங்க மாமாவும் அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து அப்படியே கோவத்துல கடுமையான வார்த்தைகளை பேசிட்டு வந்து அமைதியா அந்த இடத்துல உட்கார்றான். இப்ப அங்க ஓடி அந்த பசங்களும் பின்னால வந்து நிக்கிறாங்க. அப்படி அவங்க அனைவரும் அங்க இருக்கும் பொழுதாங்க இந்த பூஜை முறைகள் நடக்குது. பட்ட பகல்ல 12 மணி இருக்கும் இந்த பூஜை முறை எல்லாம் நடக்குது. பகல்ல தாங்க நடக்குது. இந்த பூஜை எல்லாம் நடந்து இவர்கள் விபூதியை பூசி அவங்க மாமா அவனுக்கு விபூதியை போட்டு பூசிட்டு ஒரு தீர்த்தத்தை மூஞ்சில அடிச்சுக்கிட்டு சில மந்திரங்கள்லாம் சொல்லி நீ யாரா என்ன அப்படின்னு விவரத்தை கேட்கறாங்க. அப்படி அவன்கிட்ட விவரத்தை கேட்கும் பொழுதாங்க ஒரு விஷயத்தை அவன் வாயால சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப அவங்க கிரிக்கெட் விளையாட போனாங்கல்ல அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தாங்க இவனோட உடம்புல வந்திருக்குது. இந்த முருகனோட உடம்புல இருக்க அந்த ஆன்மாவோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனோட பேரு முனியசாமிங்க. அந்த முனியசாமி அந்த கிராமத்துல ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி ஊதாரியா சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க. முனியசாமிக்கு வேலையே சாராயம் குடிக்கிறதும் சின்ன சின்ன திருட்டுகள்ல ஈடுபடுறதாங்க. அவனுக்கு ஏதாவது தேவை சாராயம் குடிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன திருட்டுகள் செஞ்சு அந்த பொருட்களை வித்து அதுல குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவனுக்கும் அந்த நேரத்துல யாருமே கிடையாதுங்க. அவங்க அம்மா அப்பா கிடையாது. அவன் தனியா தான் அந்த கிராமத்துல இருந்திருக்கான். அவன் ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான், ஒரு பொறுக்கியா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். எந்த ஒரு வேலைக்கு வெட்டிக்கும் போறது கிடையாது. அவனோட மெயின் வேலையை திருட வேண்டியது, குடிக்க வேண்டியதுங்க. இப்படி இருந்தவனுக்கும் அந்த கிராமத்துல ஒரு காதல் இருந்திருக்குங்க. அதாவது அதே கிராமத்தை சேர்ந்த மேல் ஜாதி வகுப்பை சேர்ந்த இவர்களை விட கொஞ்சம் மேல் ஜாதி வகுப்பை சேர்ந்த அந்த பெண்ணும் இவனும் காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த காலகட்டத்திலே மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற பாகுபாடு இன்னும் நம்ம கிட்ட வழக்கத்துல இருக்கு. அது ஒரு கொடிய நோய். அது அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்குங்க. இவனும் அந்த பெண்ணும் விரும்பியிருக்கு, இவனும் விரும்பியிருக்கான். அந்த பொண்ணு இவனை விட கொஞ்சம் மேல் ஜாதி பொண்ணு. அப்படி அந்த காதலும் தொடர்ந்திருக்கு. இவன் திருட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், ஊதாரித்தனமா இருந்திருக்கான், கொஞ்சம் முரட்டு ஆளும் கூட. அதனால இவன்கிட்ட யாருமே சகசமா பழக மாட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல இந்த பெண்ணும் இவனும் தனிமையில சந்திக்கிறாங்க. அப்படி தனிமையில சந்திக்கிறத இந்த பொண்ணோட மாமங்காரன் ஒருத்தன் பார்த்துட்டாங்க. இரவு நேரத்துல பார்த்துட்டான். பார்த்து நேர அந்த பொண்ணோட அப்பனுக்கு தகவல் சொல்லி இப்ப அந்த மாமனுக்கும் இந்த அப்பனுக்கும் முழு தகவல் தெரியுது. அவங்க கொந்தளிச்சு போறாங்க. கொந்தளிச்சு போய் அவங்க நேர அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்து இவர்களுக்கு ஏகப்பட்ட கோபங்க. இவன் திருட்டு பைய, குடிகாரன், எல்லா வேலையும் செய்யக்கூடியவன். அந்த இடத்துல நேரடியா அவங்க அப்பா போனவனே அவர்கள் 2 பேரும் எழுந்து நிக்கிறாங்க. எழுந்து நின்ன உடனே இந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை பிடிச்சி சகட்டு மெனிக்கு அடிக்க போறாருங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணுடைய மாமா இவனை 2 அறை அரைஞ்சிறாரு. அரைஞ்சிட்டு அவங்க மாமா இடத்த விட்டு வேமா போடா, அவங்க மாமா போயிடா இல்லைன்னா கொன்னுருவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்த விட்டு இவன் கிளம்பி போயிருக்காங்க. அந்த பொண்ணை இவங்க 2 பேரும் கோபத்திலே அடிச்சு கொன்னு இருக்காங்க. அப்படி அந்த பொண்ணும் இறந்து போகுது. அதே நேரத்துல தன்னோட பொண்ணையே அடிச்சு கொன்ன அந்த ஈனப்பிறவி 2ம் அதுக்கப்புறம் அவனை சும்மா விட்டுருப்பாங்க. அவனை நோக்கி வேகமா போறாங்க. அவனையும் அந்த இடத்துல இவர்கள் 2 பேருமே மல்லு கட்டி அவனும் எவ்வளவு திமிரி பாக்குறான். அடிச்சு அவனையும் மூச்சு பேச்சு இல்லாம மூர்ச்சையாக்கி போட்டுருக்காங்க. அப்படி மூர்ச்சையாக்கி போட்டதுக்கு அப்புறம் இந்த மாமகாரன்ட்ட இந்த அப்பன்
தந்திரமா தகவலை சொல்லி அனுப்புறாங்க. ஊருக்குள்ள போய் என்ன சொல்றான்னா, தன்னோட பொண்ணு தனியா வரும்பொழுது இந்த மாதிரி அடிச்சு கொண்டு விட்டான், அப்ப இதை பார்த்து விட்டு நாங்க 2 பேரும் வந்து இவனை அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தகவலை சொல்லி அந்த கிராமத்துல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி அந்த கிராமத்துல இவங்களுக்கு தானங்க சப்போர்ட் அதிகமா இருக்கும், வேற இவங்களோட ஜாதி அதிகமான ஜாதி வேற, அவங்களுக்கு தானே அதிக சப்போர்ட் இருக்கும். என்ன ஏதனும் அந்த கிராமத்தார்களும் யோசிக்கலங்க. நேர அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோடனே அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு அடிபட்டு இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னே அந்த கோபம் நேர இவன் மேல திரும்புதுங்க. அவன் அடிபட்டு மூர்ச்சையாகி மயக்க நிலையில தான் கிடந்திருக்கான். அதையும் பொருட்படுத்தாம அந்த கிராமத்தை சேர்ந்த அனைவருமே மறுபடியும் அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதன் பிறகு காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சிருக்குங்க. ஆனா இந்த கிராமத்தை சேர்ந்த அனைவருமே காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சு காவல்துறை வர்றதுக்கு முன்னாடி இவர்கள் 2 பேருமே சூசைட் பண்ணி இறந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி இவர்களை தீ வச்சு எரிச்சிடறாங்க. ஃபார்மாலிட்டிக்கு காவல்துறை வருது, காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க, இருவருமே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க முடிச்சுட்டாங்க. இந்த பொண்ணு தனியா வந்திருக்கு, அவன் பலாத்காரம் பண்ணவன் தான், அதனால அடிச்சு கொன்னோம் அப்படிங்கிறதா அந்த கிராமத்துல பரவிக்கிட்டு இருந்த நம்பிக்கை. ஆனா இவங்க 2 பேரும் தான் அதுக்கு காரணம். இவங்க 2 பேரும் தான் அடிச்சு கொண்டு இருக்காங்க. அது அந்த கிராமத்துல தெரியல. அதனால போலீஸ்காரங்க வந்தோடனே அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க, அதனால தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரியே அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சிருக்காங்க. அதன் பிறகு தாங்க இந்த இருவரும் இறந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் இவர்களை பழிவாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் அந்த கிராமத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. 15 நாளைக்கு அப்புறம் இந்த மாமா ஒருத்தர் இருந்தார் பாருங்க, தோட்டம் வச்சிருக்காரு, துறவு வச்சிருக்காரு. அந்த தோட்டத்துக்கு இரவு நேரத்துல தண்ணீர் பாய்ச்ச போயிருக்காருங்க. அப்படி தண்ணீர் பாய்ச்ச போனவர் அந்த கிராமத்துல அவரோட தோட்டத்துல உள்ள அந்த கிணத்துல மல்லாக்க விழுந்தபடியே கண்ணு 2 வெளியில வந்தபடியே இறந்து போய் அப்படியே கிடந்திருக்காருங்க. அதே நேரத்துல இந்த பொண்ணோட அப்பா இருந்திருக்காரு. அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா, அவங்க அப்பா 2 பேரும் இருந்திருக்காங்க. நல்ல வசதியான குடும்பம், அவங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருந்திருக்கு. அந்த காலகட்டத்திலே அவர் வீட்டுல பைக் இருந்திருக்கு. அந்த பைக்ல இவர் பகல் நேரத்துல ஒரு நாள் தனியா போகும்பொழுது மணல் லாரியில அடிபட்டு அவரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாருங்க. கிட்டத்தட்ட 15 நாள் கேப்ல இவங்க 2 பேரும் இறந்திருக்காங்க. அதாவது இந்த பொண்ணும் இந்த பையனும் இறந்து ஒரு 20-30 நாள்ல அவர்கள் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்பத்தாங்க இந்த கிராமத்தார்களுக்கு ஒரு விஷயங்கள் புலப்படுது. இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அதே நேரத்துல இவன் கிணத்துல விழுந்து இறந்துட்டான் மாமங்காரன். இப்ப அவங்க அப்பனும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இது ஏதோ பிரச்சனையா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த கிராமத்துல பல அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் ஒண்ணா நடக்க ஆரம்பிக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தானே அந்த பொண்ணையும் பையனையும் அடிச்சு கொண்டாங்க, மன்னிக்கவும் அந்த பையனை அடிச்சு கொண்டாங்க. அந்த பையனுக்கு இவங்க மேலேயும் கோபம் இருக்கும்ல. அப்படி ஒவ்வொருத்தர் முன்னாடியும் அந்த ஆன்மா வந்து நிக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு சில பேருக்கு உடல்நிலையெல்லாம் சரியில்லாம ஆக ஆரம்பிக்குது. அப்ப அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பயப்படுறாங்க. கிராமத்துல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த ஆன்மாவை நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை சேர்ந்த பூசாரி மற்றும் சில ஆன்மீகவாதிகிட்ட எல்லாம் கேட்டு சில மந்திர தந்திர வேலைகள்லாம் செஞ்சு, அதாவது இந்த மந்திர தந்திர வேலைகளை எப்படி செஞ்சாங்கன்னா, ஒருத்தனோட உடம்புல அவனோட ஆன்மா பூந்து இப்ப முருகனோட உடம்புல எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கிராமத்துல இருந்தவனோட உடம்புல அந்த ஆன்மா இருந்திருக்கு. அந்த ஆன்மாவை வெளிக்கொண்டு அந்த ஆணையை எடுத்துக்கொண்டு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இந்த புளிய மரத்துல அடிச்சிருக்காங்க. அந்த கிராமத்துல அந்த வழக்கம் இருந்திருக்கு. அமானுஷ்ய சம்பவங்கள் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா இந்த புளிய மரத்துல கொண்டாந்து செய்யற வழக்கம் இன்னமும் இருக்குதுங்க. அந்த கிராமத்துல இன்னமும் இருக்குது. அப்படி அந்த கிராமத்துல அந்த புளிய மரத்தை சுத்தி யாரும் உள்ள போகக்கூடாதுக்காண்டி தான் அந்த வேலி அப்பவே அமைச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்படித்தாங்க இவனை கொண்டாந்து அந்த ஆணியை அடிச்சு வச்சு கிட்டத்தட்ட 5 வருட காலங்கள் ஆகுது. இவனுக்கு நடந்தது 90வது காலகட்டம், இது நடந்தது 85வது காலகட்டத்திலே நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவோட தொந்தரவு அந்த கிராமத்துல இல்லாமலே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவன் கிரிக்கெட் விளையாட போனவன் கிரிக்கெட் விளையாண்டுட்டு அந்த ஆணியை பிடிக்கிட்டு வந்தான். பிடிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை பூரா இவனுக்கு வர ஆரம்பிச்சு இப்ப அந்த பூஜை முறையெல்லாம் நடக்குது. இந்த மாமா, அதாவது இப்ப இந்த முருகனோட மாமா அந்த பூஜையெல்லாம் செய்யறாருல, அந்த மாமா அந்த ஆன்மாவுக்கு புரிய வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 வருட காலங்கள் அந்த புளிய மரத்திலே நீ அடப்பட்டு கிடந்த, நீ பழி வாங்கக்கூடிய 2 பேரையும் நீ பழி வாங்கிட்ட, மிச்சம் இருக்கிறவங்களையும் பழி வாங்கிட்ட. 5 வருஷ காலம் அந்த புளிய மரத்திலே நீ அடப்பட்டு கிடந்த, வெளியில வர முடியாது அப்படின்னு எப்படியோ இவன் அந்த இடத்துல இருந்து உன்னை விடுவிச்சு கொடுத்துருக்கான். மறுபடியும் நீ பழி வாங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு முக்தி கிடைச்சு போற வரைக்கும் அமைதியா இருக்கலாம். உனக்கு முக்தி கொடுத்த இவனை, அதாவது அந்த புளிய மரத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்த இவனை போட்டு பாடுபடுத்தலாமா? இவனுக்கு தாய் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அந்த தாய்க்கு இந்த பிள்ளை மட்டும்தான். அவனோட உடம்புல இருந்து நீ போ, உனக்கு என்ன தேவையோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த முருகனோட உடம்புல இருக்க அந்த முனுசாமி உண்மையை புரிஞ்சுக்கிறான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டாலுமே அவன் என்ன சொல்றான்னா, நான் இவ்வளவு நாள் தத்தளிச்சு போயிருந்தேன், எனக்கு தேவையானதை நான் கேட்டு வாங்கிக்கிறேன், இவனோட உடம்புல நான் இருந்துட்டு போறேனே, நான் எந்த பிரச்சனையும் இவனுக்கு நான் கொடுக்கலையே, எனக்கு தேவை அந்த மது சிகரெட்டு, நான் நல்லா சாப்பிடுவேன் அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்ப இந்த மாமா என்ன சொல்றாருன்னா, உன்னை என்னால அழிக்க முடியும், உன்னை என்னால விரட்ட முடியும், ஆனா அந்த செயலை நான் பண்ணல, உனக்கு தேவையானதை கொடுத்துட்டு நான் முடிச்சுக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆன்மா சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு எனக்கு தேவையான படையல் எல்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்படி என்ன கேட்குதுன்னா, தலவாழை இலை போட்டு ஆட்டுக்கறி குழம்பு வச்சு மற்றும் மது பாட்டில் கொடுத்து என்ன அந்த இடத்துல, அதாவது புளிய மரத்துக்கு கீழே 5 வருஷம் அங்கேதானே இருந்தேன், அந்த இடத்துல எனக்கு படையல் போட்டு சோறு போடுங்க, நான் இவன் உடம்ப விட்டு போயிடுறேன். அப்படி நான் போனதற்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இப்போவாது எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அந்த புளிய மரத்துக்கு கீழே கொண்டாந்து வைங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவன் வாயால
வாயால இருந்து சொல்லுது. அதற்கு இந்த மாமா என்னால வாக்கு கொடுக்க முடியாது, அவனுக்கு விருப்பம் இருக்கிற நேரத்துல அவன் கொண்டாந்து கொடுப்பான், இப்போ உனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளிய மரத்துக்கு அன்றைக்கு இரவே இவன் கேட்ட அனைத்தையும் கொடுத்து படையல் போட்டு இந்த முருகனை உட்கார வச்சு சாப்பிட்றாங்க. இந்த முருகனும் வள்ளு வதக்குன்னு அள்ளி திங்கிறாங்க ஆக்ரோஷமா. அந்த சாராயத்தையும் ஃபுல்லா குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, நான் போறேன், இனி இவன் உடம்புல நான் வரமாட்டேன், அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கிட்ட வந்தா நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. அப்படியே முருகனோட உடம்புல இருந்து கருப்பா ஒரு உருவம் அவனை விட்டு வெளியில போகுதுங்க. அந்த நேரத்துல முருகன் அப்படியே மயங்கி விழுகிறாங்க. அதன் பிறகு முருகனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு நடந்ததெல்லாம் அவனுக்கு சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அம்மா செய்யறதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவுக்கு உறுதுணையா மறுபடியும் இருந்திருக்காங்க. அப்படி உறுதுணையா இருந்து அவங்க அம்மா அவங்க மாமா அவங்கள்ட்ட எல்லாம் அந்த விஷயம்லாம் கத்துக்கிட்டு மந்திர தந்திர வேலைகள் பேய் ஓட்டுற விஷயம்லாம் அவன் செய்யறது கிடையாது. முழுசா அந்த முருகனையே நம்ப ஆரம்பிச்சிருக்கான். முருகனும் சிவனும் அவனுக்கு பிடித்த கடவுளா இப்ப கும்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி கும்பிட ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்திலே இந்த ஆன்மா கேட்டதுக்கு இணங்க அப்பப்ப அந்த ஆன்மாவுக்கு அமாவாசை காலங்களில் கொண்டு போய் பகல் நேரத்தில் அவனால முடிஞ்ச சிறு படையல்கள் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கான். அதன் பிறகு இவனும் வாழ்க்கையில நல்லா இருந்திருக்காங்க இந்த முருகனும். இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 56 வயது இருக்குங்க. 56 வயது பெரியவர் தாங்க. நான் இந்த கதைக்காக தாங்க முருகன் அவன் இவனு சொன்னேன். இப்ப அவர் அந்த கதையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என்னோட கதை ஃப்ளோவா குறையாம போகணுங்கிறதுக்காகத்தான் அவன் இவன் சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. யாரையும் நான் ஒருமையில பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது முருகன் ஐயா உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள்கிட்ட என்னுடைய மனப்பூர்வ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மேலும் இந்த கதையை நீங்க சொன்னதற்காக உங்களுக்கு ஒரு நன்றியையும் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க புதியவரா இருந்தா நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனலை நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மை சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.